நீலாதுங்க சனகரடி முத்தியபோக்திகிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சதசிர சித்தி முத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் சிரஜினிகலிதம் யாபலாகிருஷ்ய புங்கே கோதாதஸ்மை நமைதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்லவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. மனதை மயக்கும் மார்கழி திங்கள் 8ஆம் நாள். பல்வேறு வகைகளே உறங்கக்கூடிய தன்னுடைய தோழியரை எழுப்பக்கூடிய வகையிலே பல்வேறு காரணங்களை சொல்கிறாள் நாச்சியார். இந்த மாதிரி தூங்குற, என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி என்பதை அழகாக சொல்றார். இது 8வது நாள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய மாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நேற்று என்ன சொன்னானா, பறவைகளெல்லாம் புறப்பட்டு விட்டன. கோவிலிலே வெள்ளை விழிசங்கு ஒழித்து விட்டது. முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்று குரலோடு எழுந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியிலே நடக்கக்கூடிய சத்தங்கள், அது கூட உனக்கு கேட்காம இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஆட்சியர் எல்லாம் தன்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய வளைகளும் கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களும் குலுங்க அந்த தயிரை கடைகிறார்கள். அவர்கள் கடையும் பேரரவமாக கடைகிறது. ஏன்னா கொஞ்சமா தயிர் கடையில்லை, அவர்கள் பெரிய, ஏன்னா இங்கே ஆயர்பாடியில வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், அங்கே எல்லாம் பசுக்கள் எல்லாம் நிறைய பால் கறக்கிறது. அந்த பாலை தயிராக கடையும் போது அந்த சத்தம். அது தவிர அவர்கள் கடையும் போது சும்மா கடையில் பெருமாளுடைய நாராயணமூர்த்தி நாயக பெண்புள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சத்தம் கேட்டு உனக்கு உறக்கம் களையவில்லையா அப்படிங்கிறார். இப்ப அடுத்தாப்புல சொல்றா, கீழ்வானம் வெள்ளன்று வெறுமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கோவான். கீழ்வானம் சிவந்து விட்டது. கீழ்வானம் வெள்ளென்று வெள்ள விளையாட சமுத்திரத்து. இதுவரைக்கும் இருட்டா இருந்தது. இப்ப கீழ்வானத்திலே வெளிச்சம் வந்து விட்டது. கிழக்கு திசையிலே சூரியன் உதிக்கப் போகிறார். ஆகவே அது வெள்ளென்று வெளுக்க ஆரம்பித்து விட்டது. கீழ்வானம் வெள்ளென்று. சரி, அடுத்தாப்புல என்ன ஆயிடுச்சு? எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அந்த சிறு குடிலே இருந்தக்கூடிய எருமை எல்லாம் அது குரல் கொடுத்து கொண்டு, தெரியுமே அம்மா அப்படின்னு கத்திக்கொண்டு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். மேய்ச்சலுக்காக அவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக கிளம்பி விட்டன. மேய்வான் பரந்தனகான். சரி, நான் மாத்திரம் வரல, பல தோழிகளோடு வந்தேன். என்ன ஆகிவிட்டது என்றால், இவர்களெல்லாம் கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே போவான் போகின்றாரை போகாமல். நம்ம மாத்திரம் தனியா போறோமே, தனியா போய் பெருமாளை அனுபவிக்க நல்லா இருக்குமா? நம்முடைய தோழியை விட்டுட்டு போலாமா? அவ தூங்குறாளே, அவளை எழுப்பி கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு நாம் கூட்டமா போனோம். பின்னால சொல்லுவா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பவாய். பெருமாளை தனியா அனுபவிக்க கூடாது. பெருமாள் கோஷ்டியை விரும்புகிறவர். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்பவாய் பாலாச்சியார். பெருமாளை
தனியாக சேவிக்கிறத விட சத் சங்கமா, அதுக்கு பேர் தான் சத் சங்கம்னு பேர். இன்னொரு இடத்துல சொல்லுவா, சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்பா. இப்போ கோஷ்டியாக பலர் ஒன்று கூடி பெருமாளுடைய நாமாவளியை பாடுவது அது ஒரு அழகு. தனியாக ஏகாந்தமாக பகவானை அனுபவிப்பது சந்தோஷம்னா, கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப வைப்பா. எல்லாரும் கூடியிருந்து சந்தோஷமாக பெருமாள் அனுபவிக்கணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போகிறவாள்லாம் கொஞ்ச நேரம் இருங்கோம், இவளையும் சேர்த்து கூட்டின்னு போகலாம், காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். எதுக்காக வந்து நிற்கிறோம்னு கேட்டால், இதோ ஒருத்தி இங்கே தூங்கிட்டு இருக்காளே, இவளையும் சேர்த்து எழுப்பி கூட்டின்னு போவோம், அவளுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கட்டும். இதுதான் கோஷ்டியில் உள்ள விசேஷம். தாயார் அவன் தனியாக வந்தான், பூமிக்கு அவதாரம் பண்ணா, ஏன் அவள் எல்லாரும் எழுப்பி கூட்டின்னு போகணும்? அவள் மாத்திரம் பகவான்கிட்ட விண்ணப்பிச்சாவே கூட்டின்னு போயிடுவார், பகவான் வந்து அவளை அழைச்சிட்டு போவார். ஆனால் பகவான் தாயாருடைய நோக்கம் அது இல்லை. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். பெருமாளுடைய சங்கமம் என்பது நமக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, எல்லா ஜனங்களும் எல்லாரும் நம்முடைய தோழியர்களெல்லாம் அந்த பகவானோடு கலக்கக்கூடிய இன்பத்தை பெறணும். அதுக்காகத்தான் என்ன பண்ணேன்னா, என் கூட வந்தவர்கள் எல்லாம் நிறுத்தி விட்டு அவர்களை போயிடாத இருக்கோ, சேர்த்து இவளையும் சேர்த்து கூட்டின்னு போவோம் அப்படின்னு கூவான் வந்து நின்றோம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய பாவாய், நீ அவளை எவ்வளோ பாராட்டுறா பாருங்க. ஏன்னா எழுப்புறா, சத்தம் போட்டு எழுப்பிடக்கூடாது, மறுபடியும் போத்தின்னு படுத்துருவாள். அதனால் அழகாக சொல்கிறா, கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய். சரி, எழுதுறது என்ன பண்ணணும்? பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்த ஆணை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. இப்ப பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. அன்னைக்கு கோலையாபீடம்னு ஒரு யானை வந்தது. கிருஷ்ணன் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய பட்டத்து யானை கோலையாபீடம்னு கம்சன் அந்த யானையை அவுத்து விட்டான், போய் கிருஷ்ணனை கொல்லணும்னு. அந்த யானையுடைய தந்தத்தை பிடித்து கொண்டு அதனுடைய வாயை கிழித்து அந்த கோலையாபீடத்தை கொண்டானான் கிருஷ்ணன். மாவாய் பிளந்தானை. அது வந்ததுக்கு அப்புறம் போராதுன்னு என்ன பண்ணான்னா, பெரிய பெரிய மல்லர்களை, மல்யுத்த வீரர்களை அனுப்பி கிருஷ்ணனை கொல்லணும்னா அந்த மல்லர்களை அடித்து கொன்றானா. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. அதான் கிருஷ்ணனுக்கு எத்தனை, கிருஷ்ணனுக்கு எவ்வளவு டைட்டில் கொடுக்குறா பாருங்க. அவருக்கு கிருஷ்ணனுடைய கீர்த்தி 3 வகையா சிறப்பித்து சொல்றான். ஒரு விலங்காகிய மாவுனா யானை, கொலையாபீடத்தை அனுப்புறான், மாவாய் பிளந்தான். சரி, மல்லர்களை அனுப்பினான், மல்லரை மாட்டிய. அவன் யாரு கேட்டா தேவாதி தேவன். சகஸ்ர சீருஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். ஆயிரக்கணக்கான நாமங்கள் உள்ளவன், ஆயிரக்கணக்கான பெருமைகள் உள்ளவன், தேவாதி தேவன். நம்மாழ்வார் சொல்லும்போது சொல்லுவார், பெருமாள் யாருன்னு கேட்டால் யாரை பற்றி நினச்சிட்டு எந்திருக்கணும்னா சொல்லுவார், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன். நலமெல்லாம் அவனுடைய ஒவ்வொருத்தனா பார்த்தோம்னா நம்ம என்னை விட இவர் நல்லவர், அவரோட நல்லவர். கடைசியில் உயர் வர உயர் நலம், அவனுக்கு மேலே உயர்ந்தவன் கிடையாது, அவனுக்கு மேலே நல்லவன் கிடையாது. உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன். மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அதான் தேவாதி தேவன். அயர் வரும் அமரர்கள் ஓய்வே இல்லாம 24 மணி நேரம் 24x7, 24 மணி நேரம்
வாரம் பூரா மாதம் பூரா அப்படி வேலை பார்க்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்களை வச்சு வேலை வாங்குறானா. பின்னால் வரும் 33 அமரருக்கு முன் சென்றுன்னு வரும். 30 முக்கோடி தேவர்களை 24 மணி நேரம் 24 hours சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவன். அப்போ அவன் யாரு? தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, தேவாதி தேவன். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவென்று ஆராய்ந்து அருளியலோ ரம்பாவாய். கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவாவென்று ஆராய்ந்து அருளியலோ ரம்பாவாய் என்று தன்னுடைய தோழியை எழுப்புறார். அதாவது முதல்ல சொல்லும்போது புறச்சூழ்களை சொல்றான். எப்படி வெளியில சத்தம் கேட்கறது, பறவைகள் எல்லாம் புறப்பட்டு விட்டத, எருமைகள் மேய்ச்சலுக்காக புறப்பட்டு விட்டது, கீழ்வானம் சிவந்து விட்டது, முனிவர்களெல்லாம் ஹரிகோஷத்தை எழுப்பிக்கொண்டு அந்த பையத்துயின்ற பரமனாகிய நாராயணனை நினைத்து கொண்டு அவர்கள் கோஷமிட துவங்கி விட்டார்கள். இவ்வளவையும் கேட்டால் கூட பரவாயில்ல, உன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் பொழுது புலந்ததனுடைய அடையாளமாக தன்னுடைய கைகளினுடைய வளையல் சத்தம் குலுங்க குலுங்க தயிர் கடைகிறார்கள். கடையும் பொழுது அவர்கள் கூட அமைதியாக கடைவதில்லை. பெருமாளுடைய நாமாவளை சொல்லி நாராயணமூர்த்தியை நினைத்து கொண்டு அவர்கள் அதை பேசிக்கொண்டு அந்த குரலை அதை நாமத்தை சொல்லிக்கொண்டு கடைகிறார்கள். இவ்வளவு கேட்டு நீ தூங்குறியே, எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மாவாய் பிளந்தவன், வல்லரை மாட்டியவன், தேவாதி தேவன். அவனை போய் சேவிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவாவென்று ஆராய்ந்து அருளியர் வரும் பாவன். இதை பத்திலாம் யோசிச்சு பாருமா. யோசிச்சு பார்த்தா எந்திருக்க வேண்டாமா? இந்த இடத்துல நாச்சியார் தன்னுடைய தோழியை சொல்லல, நமக்கு சொல்றான். நம்முடைய ஆத்மா, நாச்சியாருடைய தோழி யாருன்னா நம்முடைய மனம்தான், நம்முடைய ஆத்மா தான் நாச்சியாருக்கு தோழி இல்லையா? இந்த மார்கழி மாசத்துல நம்முடைய ஆத்மா அந்தராத்மாவானது என்ன, இது வைஷ்ணவத்தில் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஆத்மாக்களும் பெண்கள் தான். பகவான் ஒருத்தன் தான் புருஷன். அதனாலதான் அவனுக்கு பேர் புருஷோத்தமன் பேரு. இந்த புருஷனை இந்த ஆத்மா ஜீவாத்மாவானது எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் நாயகி ஸ்வரூபம் தான். பகவான் புருஷஸ்வரூபம். அந்த பகவானை அடைவதற்காக இந்த நாயகி ஏங்கணும். ஆனால் அந்த பகவானை நினைக்காமல் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவாகிய அந்த நாயகியை துயில் எழுப்புவதற்காக தான் சொல்றான். அவளுடைய தோழி எழுப்புவதற்காக சொல்லலை. நம்முடைய மனதுக்குள்ளே உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பகவானை பற்றி நமக்கு கற்பிக்கிறார். வெளிச்சூழல் இப்படி இருக்கு, நீ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் நீ உறங்கி கொண்டு இருக்கிறாயே என்று நம்முடைய ஆத்மாவை எழுப்பி இந்த பகவானுடைய லீலைகளை சொல்வதாக அமையக்கூடிய இந்த பாசுரம். ஆகவே அவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். ஒரு ஆவலோடு பகவானுடைய ஆராய்ந்துன்னா என்ன அர்த்தம்னா, நீ உன்னை நினைத்துக்கொள். நீ எங்கிருந்து வந்த? இந்த ஜீவாத்மா எங்கிருந்து வந்தது? பரமாத்மாவிலிருந்து வந்தது. அதை ஆராய்ந்து எழுப்புவதாக கூறி செய்வேன். திருவாடி போறது ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாழ்ந்திருநெல்லி வயநாடு வாழியே, ஒன்பதுவே நகர்கோதே மலர்ப்பதங்கள் வாழியே, வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக ஆபதாம கர்த்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரண பஷ்யா நசியந்த சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமிகம்
காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய இதி சமர்ப்பயாமி.